யுவாஸ் ஆஃப் கைஸ் பேசி நீங்கள் பார்க்குறது வாட்டெக். ஸோ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் நம்ம லைஃப்பில் ரொம்பவே எவால்வ் ஆகிட்டு வருது. ஸோ அந்த வரிசையில் நிறைய பேர் நிறைய ஸ்மார்ட் ஸ்பீக்கரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. லைக் அமேசானோட ஈகோ டாட், அப்புறம் கூகுள் ஹோம் மினி, நெஸ்ட் மினி அண்ட் இந்த ஒரு எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கர். இதை தவிர ஹோம் பாட். ஸோ கொஞ்சம் காசு இருந்தால் ஹோம் பாட் கூட நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து இந்த எந்த ஒரு அசிஸ்டன்ட் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறதுல. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கரோட ஒரு சின்ன ரிவ்யூ அண்ட் அது கூடவே கூகுள் ஹோம் மினி இல்லை நெஸ்ட் மினி அதோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இந்த ஒரு கம்பேரிசன் வீடியோ? ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் கேட்டகரி. ஸோ அதனால தான் பேசிக்காக இந்த ஒரு கம்பேரிசன் வீடியோ. லைக் இது என்னதான் இந்த எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஸ்பீக்கராக இருந்தாலும் கூட ப்ரைஸ் செக்மெண்ட்னு வரப்போ கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. இது வந்து கரண்ட்டாக 3500க்கும், இதுவே கூகுளோட நெஸ்ட் மினி வந்து நமக்கு 4000க்கும் ரீட்டைல் ஆகுது. ஸோ இதுவே நீங்கள் இன்னும் கூட சீப்பாக வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஃப்ளிப்கார்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கரை வந்து 3000க்கும் அண்ட் கூகுளோட நெஸ்ட் மினியை வந்து 3000, அதாவது 2300 2500 இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ளே உங்களால் வாங்க முடியும். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நெஸ்ட் மினி வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னுமே கூட உங்களால் சீப்பாக வாங்க முடியும். நீங்கள் ஏதாவது ஃப்ளிப்கார்ட்டில் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கூப்பன் வந்திருக்கும். ஸோ அந்த கூப்பனை யூஸ் பண்ணி இந்த ஒரு எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கரை 2000க்கும், இதுவே நெஸ்ட் மினியை வந்து 1500க்கும் உங்களால் வாங்க முடியும். ஸோ மேபி நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணனாலும் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட கூப்பனை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதை இன்னும் சீப்பாக 2000 கூட வாங்க முடியும். ஓகே, இப்போ பேசிக்காக நம்ம இந்த எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கரோட ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் அண்ட் அது தவிர நம்ம ரிவ்யூ கம்பேரிசன் பாட்டுக்கு அடுத்தது போகலாம். ஸோ அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ பாக்ஸில் அதோட கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் டிடிஎஸ் சப்போர்ட் இருக்குது, நல்ல பவர்ஃபுல்லான பேஸ் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இதை தவிர ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப நமக்கு பாக்ஸில் வந்து ப்ரைஸ் வந்து 6599 அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். ஸோ ஆனால் நமக்கு அரௌண்ட் 3500 இல்லை சேல் டைமில் 2000 கூட வாங்க முடியும். அண்ட் பாக்ஸ்குள்ளே நமக்கு டேரெக்டாக எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கர், இதை தவிர பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ரீடிங் மெட்டீரியல்ஸ். ஸோ ரீடிங் மெட்டீரியல்ஸ் யாருக்கு தேவை? கண்டிப்பாக யாருமே படிக்க போகிறதில்ல. அண்ட் இந்த பவர் அடாப்டரோட வாட்டேஜ்னு பார்க்குறப்ப இது வந்து 12 volt அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ 12 volt 1.5 ஆம்பியர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. லைக் ஸ்பீக்கர் கூட பார்த்தீங்கன்னா 12 watt ஸ்பீக்கர்னு சொல்லியிருந்தாங்க. பட் கம்யூனிட்டியிலலாம் படித்த வரைக்கும் அதனுடைய ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ohm 10 watt ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் 10 watt ஸ்பீக்கராக இருந்தாலும் அதோட பீக் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 20 watt வரைக்கும் அது தாங்கக்கூடும். இப்போ இந்த மீ ஸ்மார்ட் ஸ்பீக்கரோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்க்குறப்ப நமக்கு பேசிக்காக டாப்பில் வந்து கொஞ்சம் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வால்யூம் ப்ளஸ் மைனஸ், இதை தவிர பாஸ், அப்புறம் ப்ளே பட்டன், அப்புறம் மியூட் பட்டன். ஸோ இது மூணுமே, இந்த 4மே கொடுத்துருக்காங்க. இது பேசிக்காக ரொம்பவே சிம்பிளாக நமக்கு யூஸ்வலாக கூகுள் ஹோம் மினிலேருந்து நெஸ்ட் மினி எல்லாத்துலேயுமே பார்க்குறது தான். ஆனால் டச் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் மேலே 4 பட்டனுமே கொடுத்துருக்காங்க. இதுவே நெஸ்ட் மினியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி பட்டன்லாம் வந்து சைடில் மட்டும் தான் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மைக் மியூட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கில் ஃபிசிக்கலாக பட்டன் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து மைக் பட்டனை மியூட் பண்ணுறது ரொம்பவே யூஸ் பண்ணுவேன். ஸோ மியூட் பட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலாக பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் இந்த டச் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இதை தவிர நிறைய பேர் ஒரு சில விதமாக கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. லைக் இது வந்து மெட்டல் பாடி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இது மெட்டல் பாடி கிடையாது. ஸோ இதோட அவுட்டர் கிரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் கிரில் மட்டும்தான் மெட்டல் கொடுத்துருக்காங்க. இதை தவிர நமக்கு பாட்டமும் சரி டாப்பும் சரி கம்ப்ளீட்டாக நமக்கு பிளாஸ்டிக் தான். ஸோ லைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிங் மாதிரி ஒரு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட அமேசானோட ஈகோ டாட் அப்புறம் ஈகோ டிவைசஸ் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இதை தவிர பேக் சைடில் வந்து கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பவர் கனெக்டர். இது வந்து டைரக்ட் லைன்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதாவது டைரக்ட் பவர்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். உள்ள வந்து பேட்டரி, எந்த விதமான பேட்டரியும் கிடையாது. இதே ஹோம் மினியை பார்க்குறப்ப நமக்கு ரொம்பவே காம்பேக்டா இருக்கு. அண்ட் அதோட கனெக்டர்னு பார்க்குறப்ப நமக்கு மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 watt அடாப்டர் மட்டும்தான் அது பேசிக்காக சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதை தவிர ஒய்ஃபை கனெக்ஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் அதெல்லாம் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ ஹோம் மினியில் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதில் வந்து நமக்கு மைக்குக்கு வந்து மியூட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். ஸோ டச் கண்ட்ரோல் கொடுத்துருந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஹோம் மினியில். அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் கூகுள் அசிஸ்டன்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறதுல யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியும் உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்டோட ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும்னா நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்க, அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டிக்கு வரலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சவுண்ட் குவாலிட்டி எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் தான் நல்லா இருக்கும். எதுக்காக அப்படி சொல்றேன்னா எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ல தான் பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஹோம் மினியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்ன ஸ்பீக்கர் தான். ஸோ அதோட ஸ்பீக்கரோட வாட்டேஜ் இப்போ வரைக்கும் நம்மளால எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரெடிட் அப்புறம் கோரா இதெல்லாம் பார்த்த வரைக்கும் அது ஒரு 3 wattல இருந்து ஒரு 4 watt ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்கதா சொல்லிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹோம் மினியோ நெஸ்ட் மினியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர் வேணும்னா இந்த எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கருக்கு தான் நீங்கள் போய் ஆகணும். அண்ட் எஸ், பவர்ஃபுல் ஸ்பீக்கர்னு சொல்கிறப்ப தான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இதில் யூஸ் பண்ணுற டிரைவர் யூனிட் பார்த்தீங்கன்னா மிட் பேஸ் டிரைவர். ஸோ மிட் பேஸ் டிரைவர் பேசிக்காக எதுலலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா
மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோ மானிட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டுடியோ மானிட்டர்னா இந்த ஒரு மானிட்டர் கிடையாது. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்களா, இந்த ஸ்டுடியோ இதை தான் வந்து ஸ்டுடியோ மானிட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து ஸ்டுடியோ மானிட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மிட் பேஸ் டிரைவரும் யூஸ் பண்ணுவாங்க. இதை தவிர வாய்ஸ் கிளியராக இருக்கணுன்றதுக்காக ட்வீட்டர் யூனிட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ட்வீட்டர் டிரைவரும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு ட்வீட்டர் டிரைவர் வந்து இதில் மிஸ் ஆகுது. ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த அசிஸ்டண்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பேஸ் மட்டும் தான் லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. லைக் நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் அந்த ஹோம் ஆப்லேயே போனீங்கன்னா அதில் வந்து ட்ரிபிள் 100% இருக்கும். இதுவே பேஸ் வந்து ஒரு 70லேருந்து 75 வச்சிருந்தீங்கன்னா அந்த டைம்ல ஓரளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஹோம் பாட் ஆகட்டும், அதுலலாம் வந்து இந்த ட்வீட்டர் ஸ்பீக்கர்ஸை வந்து பாட்டம் சைடில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அமேசானோட ஈகோல கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நமக்கு ஒரு ட்வீட்டர் யூனிட் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இதில் வந்து அந்த ட்வீட்டர் யூனிட் மிஸ் ஆகுது. இதுவே நீங்கள் சாங்ஸ் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. அதுக்காக பேஸ்ன்னு உடனே பயங்கரமாக பேஸ் இருக்கும்னு எதிர்பார்க்க வேணாம். இது வந்து ஒரு மிட் பேஸ் யூனிட் தான், சப்வூஃபர் யூனிட் கிடையாது. ஓகே, இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டியை பார்த்துடலாம். ஸோ சவுண்ட் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்டுடியோ குவாலிட்டி ஒரு மைக்ரோஃபோன்லாம் கிடையாது. ஆவரேஜான மைக்ரோஃபோன் தான் இருக்குது. அதனால உங்களுக்கு மேபி ஒரு சில டிஃப்ரென்ஸ் வந்து நோட் பண்ண முடியாது வீடியோ மூலமாக. ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். லைக் ஓம் மினி வந்து என்னவா இருந்தாலும் அது சின்னதாக இருந்தாலும் கூட சவுண்ட் குவாலிட்டி வைஸ் அது சவுண்டு கொஞ்சம் லேகாக தான் இருக்குது. இதுவே இதில் சவுண்டு அப்புறம் சாங்ஸ்லாம் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே கூட நல்லா இருக்குது. அண்ட் லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமேசானோட ஈகோ டிவைசஸை பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே pretty much நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மேபி நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணுறப்ப அது கலர்ஃபுல்லாக ஏஆர்ஜிபி லைட்டோட இருந்துச்சுன்னா இன்னுமே கூட நல்லா இருந்திருக்கும். அண்ட் மைக்ரோஃபோன் டெஸ்டிங்கும் கூட நான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். அரௌண்ட் ஒரு 8 to 10 meters வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரெண்டுமே பெர்ஃபெக்டாக கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஆனால் மேபி நீங்கள் இன்னும் கூட டிஸ்டன்ஸ்க்கு போய் ஒரு 15 meters அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்க்கு போய் ட்ரை பண்ணீங்கன்னா ஓம் மினி வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. அதாவது நெஸ்ட் மினி கொஞ்சம் லேக் ஆகுது. இதுவே எம்ஐயோட ஸ்மார்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மேபி நீங்கள் டிவியை யூஸ் பண்ணிட்டே ஓம் மினியோ இல்லை நெஸ்ட் மினியோ ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து நெஸ்ட் மினி கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யும். இதுவே எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் பெர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இந்த எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கானாவோட 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக தராங்க. ஸோ அது வந்து அரௌண்ட் 1000 rupees ஒர்த் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், நான் அதை கிளைம் பண்ணேன். பட் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கான சப்ஸ்கிரிப்ஷனே கிடையாது. பேசிக்காக கானாவோட 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு 400க்கு சம்திங் தான் வருது. இதை தவிர நீங்கள் மேபி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதை வந்து 200க்கே கூட உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் கூகுள் நெஸ்ட் மினியில் இன்னொரு ஒரு இஷ்யூவும் இருக்குது. அது என்னன்னு பார்க்குறப்ப அந்த நெஸ்ட் மினியில் வந்து 5 GHz பொறுத்த வரைக்கும் ஒரு சில கண்டிஷன் இருக்குது. உங்கள் வைஃபை 5 GHz சப்போர்ட் பண்ணிச்சுனாலும் அதில் வந்து UNI 3ன்னுவாங்க, UNI 4.5 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களோட மோடம் வந்து லேட்டஸ்ட் மோடம் 5 GHz இருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கும். இதுவே நீங்க ஒரு 4 years 5 years ஓல்டு மோடமா வச்சிருந்து அதுல 5 GHz கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இது எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ நியூ மோடம் நியூ 5 GHz மட்டும் தான் எடுத்துக்குது. ஸோ ஓல்டு மோடமா அது எடுத்துக்க மாட்டேங்குது. இதுவே எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கர்னு பார்க்குறப்ப அதுல எல்லா 5 GHz பேண்டுமே சப்போர்ட் ஆகுது, எல்லா 2.4 GHz பேண்டுமே சப்போர்ட் ஆகுது. அண்ட் இந்த எம்ஐயோட ஸ்மார்ட் ஸ்பீக்கர் லான்ச்ல வந்து அவங்க இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் வெப்சைட்ல கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கரை வந்து நீங்க ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா ப்ளூடூத் ஸ்பீக்கரா யூஸ் பண்ணணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு அந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்குறப்ப ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு வைஃபைல தான் இந்த ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வைஃபைல இருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்பீக்கர் வைஃபைல இருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களால் இதை ப்ளூடூத் ஸ்பீக்கராக யூஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வைஃபை நெட்வொர்க்கே ஷட் டவுன் பண்ணி ஆகணும். அந்த டைமில் தான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு கூகுள் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி ஸோ நீங்கள் வீட்டில் மல்டிபிள் கூகுள் அசிஸ்டன்ட் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் லைக் வாக்கி டாக்கி மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராட்காஸ்ட் மெசேஜும் பண்ண முடியும். அது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு 6 months பிஃபோர் தான் இந்த ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் அப்டேட் வந்துச்சு. ஸோ இதை தவிர நீங்கள் டுவோ காலும் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கரில் இருந்து அந்த ஸ்பீக்கர், அதாவது 2வது ஸ்பீக்கர் வச்சுருந்தீங்கன்னா வேறு ஒரு ரூமில் வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமில் உங்களால் டுவோ காலும் பண்ண முடியும். ஓகே, ஃபைனலாக இந்த ஒரு மீ ஸ்மார்ட் ஸ்பீக்கரை வாங்கலாமா? ஸோ இது 3000 3500 இல்லை 2000க்கோ இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் மேபி இது 3500 கொடுத்து வாங்கினாலும் ரொம்பவே ஒர்த்து தான். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அண்ட் கூகுள் ஹோம் மினி நெஸ்ட் மினி இதோட ஒரு சின்ன கம்பேரிசன். ஸோ நான் எதுக்காக ஹோம் மினி நெஸ்ட் மினி அப்படின்னு 2 நேமும் சொன்னேன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ நேமை மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ஸோ மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லா அசிஸ்டண்ட்டோடையும் எல்லா ஸ்மார்ட் அசிஸ்டண்ட்டோடையும் ஒரு கம்பேரிசன் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys. Bye bye.